رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு கீடு ஜன்னாயம். தஸ்னிம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன கொஷின் கேட்டேன்? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் எத்தனை ஆண்டுகள் பணிவிடை செய்தார்கள்? இதுக்கான ஆன்சர் 9 ஆண்டுகள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த உலகில் கொடுத்த ஒவ்வொரு நொடியும் அருட்கொடைதான். அதை நாம் பயன்படுத்தி கொள்ளும் விதத்தை பொறுத்து அந்த நேரம் நமக்கு அருட்கொடையா இல்லை சாபமா இது மாறும். இதை மறுமை நாள் முடிவு செய்யும். எல்லா நேரமும் சிறப்பான நேரம்தான் என்றாலும் சில நாட்களை சில நேரங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் நமக்கு சிறப்பாக்கி தருகின்றான். அது போன்ற நாட்களில் நாம் செய்யும் ஒவ்வொரு அமலுக்கும் மற்ற நாட்களில் செய்யும் அமலுக்கு கிடைக்கும் கூலியை விட அதிகமாக கிடைக்கும். சிறப்பான நாள் என விட்டுவிடாமல் அந்த நாளிலும் நாம் ஆதாயம் பெற வேண்டும் என அதிக நன்மைகளை தருகின்றான். இவை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது வைத்திருக்கும் அளவில்லா அன்பை காட்டுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்த வாய்ப்புகள் இவை. இதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் இந்த உலகிலும் நிம்மதியாக வாழலாம், மறுமையிலும் பயமில்லாமல் சொர்க்கம் நுழையலாம். அப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்த வாய்ப்புகளில் ஒன்று ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய ஜும்ஆ நாள். மற்ற நாட்களைப் போல் அல்ல இந்த நாள், பரக்கத்தான சிறந்த நாள் இது. இந்த நாளில் நாம் கேட்கும் துஆக்களுக்கு விரைவில் பதில் கிடைக்கும். ஒரு நாளில் 1000 தேவைகள் கேட்டாலும் இந்த நாளில் அல்லாஹ் அதை நிறைவேற்றி தருவான். இன்று ஜும்ஆ இரவு, இன்னும் இந்த நாள் முடியவில்லை. அல்லாஹ் நம் கையில் கொடுத்திருக்கும் வாய்ப்பை இந்த நொடியே பயன்படுத்தி நம் கஷ்டங்களை தீர்த்து கொள்ளலாம். இந்த வீடியோவில் நான் 3 துஆக்களை சொல்ல போகிறேன். ஒவ்வொன்றும் சிறப்பு வாய்ந்தது. உங்கள் சகல தேவைகளும் இதன் மூலம் நிறைவேறும். பல நாள் வறுமை, கடன், கஷ்டங்கள் எல்லாம் தீரும். நம்பிக்கை வைத்து ஓதுங்க. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. அதில் முதலாவது துஆ சலவாத். ஜும்ஆ அன்று ஓத வேண்டிய துஆக்களில் முதன்மையானது சலவாத். நிறைய சலவாத்துகள் இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு இந்த ஒரு சலவாத்தை தான் கற்றுக் கொடுத்தார்கள். அதை தான் இப்போ நாம் ஓத போகிறோம். اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அடுத்து இரண்டாவது தௌபாவிற்கான சிறந்த துஆ. எவ்வளவு அதிகம் தௌபா செய்கிறோமோ அவ்வளவு அதிகம் நம் சோதனைகள் நீங்கும். இந்த துஆ அனைத்து முசீபத்துகளையும் நீக்கும். அல்லாஹும்ம ஃபிர்லி ஸன்பி குல்லஹு திக்கஹு வஜில்லஹு வ அவ்வலஹு வ ஆஹிரஹு வ அலானியதஹு வ சிர்ரஹு. இதோட மீனிங் என்னன்னா, இறைவா என் பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பாயாக. அவற்றில் சிறியதையும் பெரியதையும், ஆரம்பமாக செய்ததையும் இறுதியாக செய்ததையும் வெளிப்படையாக செய்ததையும் மறைமுகமாக செய்ததையும் மன்னிப்பாயாக. மூன்றாவது ஒரு துஆவில் நமக்கு தேவையான 4 விஷயங்கள் அடங்கியுள்ளன. செல்வ செழிப்பை ஏற்படுத்தும் துஆ இது. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. இதோட மீனிங் என்னன்னா, இறைவா உன்னிடம் நான் நேர்வழியையும் இறையச்சத்தையும் சுய கட்டுப்பாட்டையும் தன்னிறைவையும் வேண்டுகிறேன். நான் இந்த துஆக்களை ஒரு முறை தான் ஓதியிருக்கேன். நீங்கள் ஒரு முறையோடு நிறுத்தாமல் குறைஞ்சது ஒவ்வொரு துஆவையும் ஒரு 10 முறையாவது ஓதுங்க. இது போதும் இந்த நாளின் முழு பரக்கத்தை உங்களிடம் கொண்டு சேர்க்க. இதை ஓதி உங்கள் தேவைகளை கேட்கலாம். பிறகு நிம்மதியாக தூங்கவும். உங்கள் எல்லா கஷ்டங்களையும் அல்லாஹ் பார்த்து கொள்வான். கவலைப்படாதீங்க. கூடிய சீக்கிரம் நற்செய்தியை எதிர்பாருங்க இன்ஷா அல்லாஹ். ஓகே, இப்போ ஃபைனலி கொஷின் டைம். இறை நம்பிக்கையாளரின் உயிர் பிரியும் போது அதை எத்தனை வானவர்கள் வானுலகிற்கு எடுத்துக்கொண்டு ஏறி செல்கிறார்கள்? இதுதான் இன்னைக்கான கொஷின். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.